என்ன பாக்யராஜ் இப்படி பண்றாரு அப்படின்னாரு. ஹீராஜேந்திர இல்ல நம்ம தலைவர் ரெடி ஆயிட்டாரு. விஜயகாந்த் வேற ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ரஜினிக்கு அந்த ஆசை இருக்குது பேப்பர்ல செய்யும். இந்த நேரத்தில் பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டார். எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தார் இல்லையா, உடம்பு சரியில்லை. அப்போ பாக்யராஜ் சார் வந்து கூட்டத்துக்குலாம் போவார். எம்ஜிஆருக்கு அடுத்தது வாரிசு இல்லை, ஜெயலலிதா வர்றது கூட எம்ஜிஆருக்கு பிடிக்கலையா, இந்த வாரிசுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சினிமா மீடியா நல்லா இருக்கு, அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இது என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் பாக்யராஜ் சார் கூப்பிட்டாரு. ஓகே, அது உள்ளே பயன்படுத்திட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பாக்யராஜ் சார்கிட்ட அசிஸ்டண்டாக நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே பாக்யராஜ் சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது சினிமா அசிஸ்டண்ட்டுங்களாம் எங்கேயாவது ஒன்றா சேருவோம்ல. இப்போ பாக்யராஜ் அசிஸ்டண்ட், பாரதி அசிஸ்டண்ட், கங்கேமரன் அசிஸ்டண்ட், டீ கடை அந்த மாதிரி இல்லை, ராமராஜ் அசிஸ்டண்ட் என்கிட்ட வந்து பழகினார். நீங்கள் பாக்யராஜ் இருக்கீங்களா? ஆமாம். என்ன பாக்யராஜ் இப்படி பண்ணுறாரு அப்படின்னாரு. இன்னும் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் அவர் ஏதோ அரசியலுக்கு வர போகிறாராம, ஏன் அவருக்கு அரசியல் வந்தால் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் ராமராஜன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு செல்வாக்கு கீழெல்லாம் இருக்குது. ஓகே, அவர் கண்டிப்பாக சிஎம் ஆகிறது நிச்சயம். அப்பவே ராமராஜன் பாக்யராஜன் ஒன்று போயிட்டு. ஆமாம். ஓகே, அப்படிங்கும்போது பாக்யராஜெல்லாம் நின்னார் காலி ஆகிடுவார். ஐயோ என்னையா இதுன்னு, சினிமாவிலேருந்து சிஎம் ஆகிறதே பெரிய தப்பு இல்லையா, என்ன அனுபவம் இருக்க போகுது, இதில் வேற உங்களுக்குள்ளே போட்டியா அப்படின்னு அவர் பேசுவார். அப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்தார், ஹீராஜேந்திர இல்லை நம்ம தலைவர் ரெடி ஆகிட்டாரு இல்லையா, அவர் வந்து ஃபுல்லாக அரசியல் இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டார். இன்னும் இது போயிட்டே இருக்குது இது. அப்புறம் ரஜினிக்கு அந்த ஆசை இருக்குது பேப்பரில் செய்தி. ஆமாம் ஆமாம். விஜயகாந்த் வேற ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. நான் அப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன், சினிமாவில் விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் எனக்கு பழக்கமானாங்க. இல்லை செல்லுமணி அந்த பொறுப்புலாம் அந்த விஜயகாந்த். அது விஜயகாந்த் அடித்து தூக்கிட்டு வராரு, ரசிகர் மன்றத்திலே பிரமாதமாக வச்சுருக்கிறாரு. இல்லையா, நான் வந்து தெரியாமல் தான் கேட்குறேன். காமராஜர்லாம் சின்ன வயசில் ஒரு 10 வயசில் போய் காங்கிரஸ் கொடியை பிடிச்சி காங்கிரஸில் சேர்ந்து உழைச்சி இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராகி அப்புறம் சிஎம் ஆனாங்க. அண்ணாலாம் பெரியார்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் ஆகி ஒரு சிஎம் ஆனாங்க. அதனால் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு மக்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் நிறைய தேவை. சினிமாலேருந்து ஏன் எம்ஜிஆர் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுலேருந்து நாடகத்திலாம் நடிச்சு வந்தவர். அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஆரம்பத்துலேருந்து படத்தில் சொல்லிட்டு வந்தார். நாடோடி மன்னர்லேருந்து வந்தார், அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அது முதலேருந்து சொல்லியிருக்காரு. அவர் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தார், திமுகவில் இருந்தார், ஒரு 15-20 வருஷம் இருந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டார். ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் சிஎம் ஆகலான்னு நினச்சா அந்த நாடு கடுப்பாயிடாரா அப்படின்னு. இந்த நேரத்தில் பாக்யராஜ் சார் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஓகே, கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னை கூப்பிட்டு 5 பேர் கமிட்டி, அந்த தலைமை கமிட்டி, அதில் என்னி ஒரு ஆளாக போட்டார். வி சேகர், நீ வந்து சினிமாக்காரன் தான், சினிமாவில் வந்துட்ட, ஆனால் சமுதாய கருத்துக்கள் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேசுவேன், தொழிற்சங்கம் பேசுவேன், அது பேசுவேன், கம்யூனிஸ்ட் பேசுவேன், நிறைய பேசுகிறேன். வண்டியில் போகும்போது எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தார் இல்லையா, உடம்பு சரியில்லை. அப்போ பாக்யராஜ் சார் வந்து கூட்டத்துக்குலாம் போவார். சரி, தமிழ்நாட்டில். அப்போ சிலதெல்லாம் எழுதும் உள்ள மேடையில் என்ன பேசுறதுன்னு. அப்போ அவர் பேசும்போது அவருக்கு இன்ட்டு கொடுக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அதனால என் நாலேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீ நிறைய சமுதாய விஷயம்லாம் தெரியுதியா, நீ வாய அப்படின்னாரு. இல்லை சார், நான் வரத்தை பற்றி இல்லை, ஒரு சமுதாயமாக வி சேகரான்னா சமுதாயம் தான் ரொம்ப முக்கியம், நான் வளர்றது ரொம்ப தேவையில்லை இல்லையா. நீங்கள் வந்து சினிமாவில் நல்ல பெரிய நம்பர் 1ல் இருக்கீங்க, அதிலே போகலாமே, நிறைய எல்லாரை விட உங்களுக்கு தான் வியாபாரம் அதிகம், அதுலேயே நிறைய பேர் இருக்குது, இதுக்கு மேலே என்ன அங்கே போய் இல்லையா. எம்ஜிஆருக்கு அடுத்தது வாரிசு இல்லை, ஜெயலலிதா வர்றது கூட எம்ஜிஆருக்கு பிடிக்கலையா, என்ன வாரிசுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா வெளியில், அதனால் நான் வரணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அது இவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பூர்ணிமா வந்து ஜானகி அம்மாவுடைய ரிலேஷனு, அது ஜெயலலிதாவுக்கு கவுண்டர் அப்படி கொடுத்து இவர் தூக்கிட்டு வர பார்க்குறாங்க. சார், தீ மிதிக்கணும்னு நினைக்கிறவன் தீ மிதிக்கலாம், சும்மா இருக்கிறவன் தீ மிதிச்சான்னா கால் புறா வெந்துடும், அது அருள் வரணும் இல்லையா. அது மாதிரி அரசியலில் வந்து ஒரு ஈடுபாடு இருந்து வந்தால் அது கஷ்டங்களை தாங்கலாம், அதில் போய் வம்புலாம் மாட்ட வேணாம் சார். அதில் எனக்கு நீங்களாம் போய் என்ன பண்ண போகிறீங்க,
ஓகே. அதனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஐயோ உன் பேரை நான் போடுறேன் அப்படின்னாரு. எனக்கு தயவுசெய்து எனக்கு போடாதீங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அவர் கட்சி ஆரம்பித்தார். சரி. கொடியெல்லாம் ஏற்றுனாங்க. ஒரு 6 மாதத்தில் வந்து நிறைய செலவெல்லாம் ஆகி போச்சு. அரசியல்னால் நிறைய இருக்கும்ல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எவனோ ஒருத்தன் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், தலைவரே நம்ம மன்றத்துக்காரனை வெட்டிவிட்டான் வரதான் அப்படின்னு. பாக்யராஜ் சார் அல்ல போயிட்டார். சார் வெட்டு குத்தில் நிறைய வரும்னு சொன்னல அரசியலில், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம்ல. அவன் என்ன அரசியல்னா இப்படியே கொலைகாரங்களாக இருக்கானுங்க. அவர் ஒரு கட்டத்தில் போய் அவர் கழிச்சிட்டார் கட்சியை. கழிச்சிட்டாரு. ஓ. அப்புறம் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஐயோ நீ சொன்னது கரெக்ட் தான்யா, அரசியலுக்குன்றது நிறைய தைரியம் வீரம் அடிதடிலாம் வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாலிசி இருக்குது. அரசியலுக்கு வரணும்னா அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணிட்டு வரணும். மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எந்த தொழிலுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இல்லையா? சும்மா எடுத்தோடனே நான் வந்து சிவாஜி மாதிரி நடிச்சிட முடியுமா? ஓகே ஓகே ஓகே. நான் அதே கேட்டேன். நான் அவங்ககிட்ட எல்லா ஹீரோ ஆர்டிஸ்ட்டையும் கேட்டேன். எடுத்த உடனே வந்து ஒரு எம்எல்ஏ வந்து சினிமாவில் நான் என்கிட்ட பணங்குதுன்னு நான் சிவாஜின்னு சொல்லி நடித்தா சிவாஜி மாதிரி வந்துட முடியுமா? அவர் எவ்வளோ போராடி அந்த இடத்த பிடிக்கிறார். அதனால் எதில் போனாலும் முழுசாக இறங்கி அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து போனால் தான் ஜெயிக்க முடியும். நான் முதல் படம் நீங்களே எடுக்கிறேன், இந்த படம் எடுத்தால் ஓடாது, இதுக்கு எது போகிறோம், நீ சினிமா விட்டு ஓட வேண்டியது இருக்குன்னாங்க. பாக்கிய பார் பாண்டியராஜன் பார் படம் பண்ணுறான், 2வது படம் வந்துருச்சு, நிறைய காசு கார்லாம் வாங்கிட்டான். அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. பாக்கியராஜே சொல்லிட்டாரு என்கிட்ட. நான் பாக்கியராஜிட்டே அந்த கதையை போய் சொல்கிறேன். நீங்களும் ஹீரோ தான். அவரே சொல்கிறேன், உங்களையும் திட்டுற மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்கன்ட்டேன். ஓகே. நான் டேரானுவேன், நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். கடவுளை பற்றி படம் எடுத்தாலும் கடவுள் நேராக வந்தாருன்னா ஒன்று பற்றி தான் எடுக்க போகிறேன், இந்த தேதியில் படம் ரிலீஸ் பாருங்கன்னு. என்ன இதுன்னு இருக்குது, நம்ம ஒரு கிரியேட்டர் நமக்கு தைரியம் இல்லையா? அப்போ பாக்யராஜ் சொன்னாரியோ இது ரொம்ப அடிப்படுமையா படம், பரவாயில்ல சார் அப்படின்னு. அப்போ ஒரு படம் எடுத்தாலும் என் மனசில் இருக்கிற கருத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே ஓகே. எனக்கு பணம் சம்பாதிக்கணும் கோடீஸ்வரன் ஆகலாம் கிடையாது. இது சமுதாயத்துக்கு தப்பான விஷயம். அப்படி எடுக்கப்பட்டதான் நீங்களும். ஆமாம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் முதலமைச்சராக சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டாங்க. ரஜினி வந்தாரா அரசியலுக்கு? விஜயகாந்த் வந்து கூட பாவம் ரொம்ப நல்ல மனுஷன், தொழிற்சங்கத்தெல்லாம் இருந்தார். ஆனால் அரசியல் சூழ்ச்சிகள் அது இதுன்னு உள்ளே வந்த உடனே என்னாச்சு, அவர் உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா? சிவாஜி சார் வந்துட்டு வந்த வழியை திருப்பி வேணாம் இது ரொம்படா அப்படின்னு போயிட்டார். பாக்யராஜ் சார் ரிட்டர்ன் ஆகிட்டார். தீரா எந்த பாவம் இது இப்படி ஒட்டிக்கிட்டு அப்படி சும்மா அப்படியே இருக்கார். அதனால் இப்படி யார் வந்தவங்க யாருமே உள்ளுக்குள்ளே ஈடுபடலை. எஸ் எஸ். நான் சொன்னது இப்போ மெய்யாவதில்லை. ஏன் சொல்லணும், முழுசாக இறங்கி பண்ணணும். ஒரு விஜய் வந்திருக்காருன்னா அவர் ஒன்றே நான் சினிமா பண்ண மாட்டேன்றாரு, எங்கே இருக்காரு? ஒரு வேளை முழுசாக இறங்கினா கஷ்டங்கள்லாம் பார்த்து வரணும். எடுத்த உடனே சிஎம்லாம் வரக்கூடாது. ஓகே ஓகே. வந்தான்னா வரக்கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது, போராடணும். இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் சும்மா உடனே சிஎம் வந்துட்டாரா? ஒரு 30-40 வருஷம் அவங்க அப்பா கிட்ட இருந்து பண்ணி சின்ன பண்ணமாக தான் வராரு இல்லையா? அதெல்லாம் வந்து அப்படி பண்ணால் தப்பே கிடையாது. யார் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம்.